மேலணி வீதி போதே தாமதம் இனியே நானும் வருவேன் அண்ணா நானும் வருவேன் அண்ணா வருவதற்கு தான் போய்விடாதேரண்ணா மங்களமிகு கல்யாண வைபோகமே கல்யாண வைபோகமே கல்யாண வைபோகமே எனது அண்ணன் கல்யாண வைபோகமே அதை கண்டாலும் ஆனந்தமே கல்யாண வைபோகமே அதை கண்டாலும் ஆனந்தமே எனது அண்ணன் கல்யாண வைபோகமே காளியம்மா சொன்னது நிஜமா போச்சுங்க. அதோட இன்னொன்னு இருக்குதுங்க. என்னடா இன்னொன்னு? ஒரு அழகான பொண்ணு. அப்படியா? மோகன்குமார் வேலையாய்த்தான் இருக்க வேண்டும். வாங்க வாங்க வாங்க. அம்மா அவரு அவரு இந்த நாட்டு இளவரசருங்க மோகன்குமாருங்க. அவரை பத்தி என்ன? இப்போதுதான் அவர் வெளியே போறாங்க. என்ன விசேஷம்? அம்மா துணு சமாச்சாரம் இல்லைங்க. என்னது? எங்க அவர்? இங்க இருந்து போனாருங்களா? போற வழியில எதிர்பாராத விதமா என்ன நடந்தது? குதிரையும் தவறி விழுந்துட்டாருங்க. என்ன? என் மோகன் தவறி விழுந்து விட்டாரா? ஐயோ, அவருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்குமே. அப்படி ஒண்ணும் இல்லைங்க, லேசா அடிபட்டதுங்க. இப்போது எங்க இருக்கிறார்? அரண்மனையில. அவரை நான் பார்க்க வேண்டுமே. அதுக்காக என்ன அனுப்பிட்டாருங்க. சீக்கிரம் புறப்படுங்க. இது மேல ஏறிக்கிட்டு போனா சீக்கிரம் போலாங்க. இதன் மீது ஏறி சவாரி செய்ய தெரியுமா உனக்கு? தெரியுங்க. நான் அவர் உயிர் தோழனுங்க. குதிரையை சூட்சுமத்தை சொல்லி இருக்காருங்க. சீக்கிரம் புறப்படுங்க. மோகன், என்ன நேர்ந்தது? எங்கே குமாரி? அப்பா, நம் வம்சத்திற்கே நாசம் வந்து விட்டது. என் குமாரியை காணும். அப்படியா? வருந்தாதே மோகன், இதையும் சேர். வா அரண்மனை, யோசித்து முடிவு செய்வோம். அப்பா, குமாரி இல்லாமல் நான் மாளிகைக்கு வரமாட்டேன். ஒன்றும் புரியவில்லையே மோகன். என் குமாரியின்றி மோகன் திரும்ப மாட்டான். என்னை யாரும் தடை செய்யாதீர்கள். அண்ணா, என் முடிவை யாரும் மாற்ற முடியாது. அண்ணா, தங்கள் முடிவை மாற்ற வேண்டாம். ஆனால் இந்த அபாகியவதையும் தங்களுடன் வர உத்தரவு விடுங்கள். நீயும் வருகிறாயா? மோகினி, நான் எங்கு போகிறேன் என்று எனக்கே தெரியாது. இந்த நிலையில் நீ வர வேண்டாம். அண்ணா, எத்தகைய ஆபத்து வந்தாலும் நான் தங்களுடன் இருந்து அதில் பங்கெடுத்துக் கொள்வேன். என்னை தடுக்காதீர்கள். மோகினி, உன் நிலையை மறந்து பேசுகிறாய். அண்ணா, தங்கள் நிலையேதான் என் நிலையும். சரி அப்பா, மோகினியின் கோரிக்கை நியாயமானது. அவளையும் அழைத்து செல்லுகின்றேன். அமைச்சரே, இது என்ன கெட்ட காலம்? என் 2 குழந்தைகளையும் நான் ஏக காலத்தில் பிரிய வேண்டுமா? கவலைப்படாதீர்கள் மகாராஜ், நான் இருக்கிறேன். இளவரசே, இனிமேல் எனக்கு மாத்திரம் இங்க என்ன வேலை? நானும் வர்றேன். புறப்படுங்க, போகலாம். ஏ காளி, என்ன உளறுகிறாய்? நான் ஏன் உங்க கூட வர்றேங்கிற காரணத்தை ரொம்ப சீக்கிரத்துல நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. காளியம்மா, நீயும் கூட போகிறாயா? சரி,
சீக்கிரமே திரும்பி வாருங்கள். புறப்படுங்கள். அமைச்சரே, பார்த்தீரா என் நிலைமையை? மகாராஜ், இனிமேல் உங்களை ஆண்டவன் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதிகமாய் வருந்தாதீர்கள், தேகம் தாங்காது. புறப்படுங்கள். நீங்கள் இந்த ஊர் தானே? ஆமா, இந்த ஊர் தான். என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு இளவரசர், அவர் பெயர் மோகன். இந்த வழியாக போவதை கண்டீர்களா? இளவரசருங்களா? பரிவாரம், சேனை, சைன்யம் எல்லாம் கூட போச்சுங்களா? இல்லை, பரிவாரங்கள் இல்லை. அவரிடம் ஒரு பறக்கும் குதிரை இருந்தது. இல்லீங்களே, அப்படி ஒரு இளவரசர் பறக்கிற குதிரை கேள்விப்பட்டது கூட இல்லைங்க. உடம்பு பூரா ஒரு இடம் விடாம தேடுகிறான். பணக்கார பசங்க பணத்தை கண்ணுக்கு தெரியாம பதுக்கி வச்சிருந்த பழைய ஆசாரிங்க தேடுகிறான். ஐயா 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 ஐயா, எங்ககிட்ட ஒண்ணும் கிடையாதுங்க. நாங்க பரம ஏழைங்க ஐயா. உங்களுக்கு ஐயா. பேசாதே, நீ பேசாதே. உடனே இனி நீ ஏழை வழிபோக்கர்களை தொட்டால் விடமாகி விடுவார். அவர்களை விட்டு விடுங்கள். நாங்க செய்யற உத்தியோகத்துல அனாவசியமா தலையிட்டு காரியத்தை கட்டுப்பட்டேடா அயோக்கிய பயனே. இவர் இழுத்துக்கிட்டு வாங்கினா நம்ம தலைவர்கிட்ட. அவர் தாண்டா சரியான தண்டனை கொடுப்பார். இளைஞனே, ஒழுங்காக செய்து வரும் ஒரு தொழிலிலே அவசியமில்லாமல் தலையிட்டதின் பயனாக எங்களுக்கு உரிமையான ஊதியத்தை இழக்கச் செய்தது. இரண்டிற்கும் மேலாக இவர்களுக்கு தொந்தமிழைத்தது. 3 பெரிய குற்றங்கள். இவற்றிற்கெல்லாம் நீ கூறும் பதில்? ஐயா பெரியவரே, பிரசங்கம் கேட்க நான் பிரியப்படவில்லை. பிடிவாதக்காரருக்கு இங்கு என்ன தண்டனை தெரியுமா? மரணமாயிருக்கலாம். சாதாரண மரணம் அல்ல. சற்று நேரத்தில் போய்விடாது உன் உயிர். மெதுவாக உன் உடம்பின் ஒவ்வொரு அங்க வேதனையால் துடிதுடிக்க அலறி அலறி நீ சாக வேண்டும். உங்களுக்கு பயங்கரமாக தெரியலாம். பல போர்க்களங்களை கண்ட எனக்கு இது சாதாரண விஷயம். கடைசி முறையாக கேட்கிறேன். குற்றத்தை ஒப்புக்கொள்ளுகிறாயா? சாவை ஏற்றுக்கொள்ளுகிறாயா? சாவைத்தான் ஏற்றுக்கொள்கிறேன். கொண்டு போங்கள். அதிக தூரம் பறந்து வந்ததுல அம்மா மூர்த்தியாயிட்டாங்க போல இருக்கு. ஆமாம் ஜம்பு, சீக்கிரம் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா. ஆலயத்தில் ஆனாதியாய் சென்ற அதிர்ஷ்ட மோகன் நான் அல்ல. உன்னை இன்ப சாம்ராஜ்யத்திற்கு அழைத்து செல்ல வந்த ஆரியர் மோகன். காந்தளிக்கிறா நீ பிணமாவாய் அல்லது உன் முன் ஒரு பிணத்தை பார்ப்பாய். பெண்ணே, உன் பேச்சில் கீது இருந்தது, அதை பார்த்து பரவசமானேன். உன் செயலில் வீரம் இருக்கிறது, அதையும் பார்த்து பரவசம் அடைகிறேன். ஐயோ ஐயோ ஏமாற்றி நாட்டை விட்டு
இழுத்துக்கிட்டு போறாங்களே, நான் என்ன செய்யணும்? நான் போனா என்னையும் குடிச்சிட்டு போயிடுவாங்க. வெளியே இருந்த அப்பதான் குருநாதனை காப்பாற்ற முடியும். குருநாதா, இவ்வளவு பெரிய விபரீதத்தை செய்ய நீ என்ன பெரிய மகாராஜா என்ற மமதையோ? ஒரு பீம் சிங், விசாரித்து பார்ப்போம். கைதியே, மெய்யை கொல்லாதே, பொய்யை சொல்லாதே. இது மணிநீதி தவறாத தனி நீதிமன்றம். அதர்மமே தெரியாத தர்ம சாம்ராஜ்யம். கைதியே, உள்ளதை சொல். நான் சொல்வது சத்தியம். இவள் என் சொந்த மனைவிதான். சொந்த மனைவியா? அது உண்மையானால் நீ அவளிடம் அக்கிரமமாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம். ஆனடா, அக்கிரமம் ஒன்றுமே நடக்கவில்லை மகராஜ். இவள் ஒரு ஆபத்தான இடத்தை நோக்கி ஓடினாள். உடனே தடுக்க சென்றேன். அதை பார்த்த வீரர்கள் அனர்த்தம் செய்து கொண்டு அபாண்டமான பழியை சுமத்தி விட்டார்கள். உடன் வந்த மனைவி ஓட வேண்டிய காரணம்? ஐயோ, அந்த கொடுமையை ஏன் தடுக்கிறீர்கள்? 6 மாதமாய் என் மனைவி சித்த சுவாதீனம் இல்லாமல் பைத்தியமாய் இருக்கிறான். அரசே, அவ்வளவு போய் நான் பைத்தியமே அல்ல. இவன் கணவனும் அல்ல, நான் மனைவியும் அல்ல. இந்த நாசக்காரனை நம்பாதீர்கள். அப்படியானால் உன் கணவன் யார்? அது போல கண்ணெதிர இருக்கிறேனே. மகாராஜா, இதுதான் பைத்தியத்தின் லட்சணம். ஏதாவது கேட்டால் ஆண்டவனே அழிக்கிறார். ஆண்டவா, என் தர்மபத்திரிக்கு இப்போதாவது நல்ல புத்தியை கொடுத்து என் மானத்தை காப்பாற்ற கூடாதா? மகாராஜா, இவ்வளவு முழு பைத்தியம். இவள் வாக்குமூலத்தை நம்பி நீதியை கொன்று விடாதீர்கள். மகனை இருக்கின்றார். படு மோசம், கொள்ளைக்காரன். இவள் பேச்சு என் மூளையை குழப்புகிறதே. பெண்களின் பேச்சே இப்படித்தான் மகாராஜா. கைதியே, என் வீரர்கள் கொண்டு வந்த மண்குதிரை யாருடையது? மகாராஜா, அது மண் குதிரை அல்ல, மாய குதிரை. மகாராஜா, தங்களை 1000 முறை மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன். அந்த பாழும் குதிரையின் பேச்சையே எடுக்க வேண்டாம். அந்த உண்மைதான் இவ்வளவு விபரீதத்திற்கும் ஆதி காரணம். என் தர்மபுத்திரியின் மூளை கெட்டதற்கும் அதுதான் காரணம். மகாராஜா, தயவு செய்து அந்த குதிரையின் பெயரையே உச்சரிக்காதீர்கள். ஐயோ, குதிக்க ஆரம்பித்துள்ளேன். இல்லை மகாராஜா, குதிரையை பற்றி தான் முதலில் விசாரிக்க வேண்டும். அது பறக்கும் குதிரை. பார்த்தீர்களா, பார்த்தீர்களா? குதிரை எங்கேயாவது பறக்குமா? இது ஒன்றே இவள் பைத்தியம் என்பதை பறைசாட்டுகிறதே. மகாராஜா, சில நாட்கள் தவணை கொடுங்கள். முதலில் இவள் பைத்தியத்தை நிவர்த்தி செய்து கொண்டு வருகிறேன். பிறகு தாங்கள் விசாரித்து உண்மை அறியலாம். நாங்கள் மகாராஜா, இந்த காட்டு மனிதனோடு என்னை அனுப்பினார்கள். அநியாயமாக ஒரு பெண்ணை நரகத்துக்கு தள்ளார்கள். இவன் பார்த்தால் இருக்கிறாரு. இவனை முன் சாதுரியமாக பேசாத முறையினால் என் உண்மையை உதாசீனம் செய்து விடாதீர்கள். ஒரு பெண்ணின் உயிர் உங்கள் விசாரணை மேடையில் ஊஞ்சல் ஆடுகிறது என்பதை உணருங்கள். செய்ய வேண்டியது என்ன என்பது நிதானித்து முடிவு கூறுங்கள். நீதியின் தீர்ப்பு தானாக வரும். இந்த மாயாவையுடன் அனுப்புவதை விட மரண தண்டனை கொடுங்கள். மனமாற ஏற்றுக்கொள்ளுங்கள். போதும் போதும். இன்று ஏற்பட்ட குழப்பம் தெளியட்டும். இன்னும் தீர விசாரிக்கிறேன். பெண்ணை அந்த புறத்தில் பாதுகாப்போடு இருக்க ஏற்பாடு செய். கைதியை சிறையில் இந்நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மகாராஜா வேலை எப்பவோ முடிஞ்சு போச்சு. இன்னும் அம்மா அலங்கார முடியல. என்ன நடந்துட்டு தான் இருக்கோம், நடக்காம நடனம் ஆடிட்டு இருக்கா? என்ன வாய அசைக்கிற அசை போடுற ஆடு மாதிரி திட்ட அந்த சத்தம் எடுத்துட்டு சொல்லைய. உன்னை திட்டுறதுக்கு வார்த்தை வேற இருக்கா? ஐயோ, முகத்தை மாறு, முகத்தை முக்கால் பைத்திய மாதிரி. ஐயோ, அந்த கொடுமையை ஏன் கேட்கிறீர்கள்? 6 மாதமாய் என் மனைவி சித்த சுவாதீனம் இல்லாமல் பைத்தியமாய் இருக்கிறார். அரசே, பைத்தியம் பைத்தியம் ஐயோ ஐயோ
குமாரி, அழுகை ஆறுதலுக்கு வழிகாட்டாது. புனித நெறிந்து நிற்பதா? துன்மார்க்கன் கையில் நாசமாவதா? இல்லை, அவனை உன்னால் அழிக்க முடியும். என்னால் அழிக்க முடியுமா? வழி சேதையே, பெண்ணுக்கு அழகின் பலமே அழிவற்ற துணை என்பதை மறந்து விட்டாய். உன் பார்வையின் போதையிலே சூழ்ச்சியின் விஷத்தை கலந்து அவனுக்கு ஊட்டிவிடு, சுருண்டு விடுவான். பின் உன் இஷ்டப்படி அவனை சுட்டு எரித்து சாம்பலாக்கி விடலாம். ஏன் விழிக்கிறாய்? அவ்விதம் செய்வது நினைக்கிறாயா? உன் கற்பை காப்பாற்ற இது ஒரு தந்திரமே தவிர வேறொன்றுமில்லை. பின்வாங்காதீர்கள், தைரியமாய் முன்னேறுங்கள். ஆட்ட கலைவானே, அலைச்சலினி போதுமடி. உன் கண்வட்டு கடல் என்னை கப்பலாக்கி விட்டதடி. பாவம், காதல் சம்மட்டியின் கன்னத்தை தாக்குதடி. உன் பாட்டு காற்றில் என் மனம் பருந்தாகி பாயுதடி. மன்மதனை மண்ணாக்கும் மேதாவி மகாராஜா, உமக்கேற்ற சாப்பாடு ஒழுங்காக தந்திடுவேன். உண்டுபதி தீரும் வரை உமைகளாய் திரிவோமா? தெரியுமா?